السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் நல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அப்சார் மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறைக்கு அருள் இருக்கிற திருக்குர்ஆனை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்நாளை கழிப்பதற்காக நாம் எல்லாம் துவா செய்து வருகிறோம். இதில் யாராருக்கெல்லாம் அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த செய்தியை காதில் கேட்கிற ஒரு வாய்ப்பை தருகிறார். பல பேர்களுக்கு இந்த சபையுடைய நன்மதிப்பு தெரியாது, சொல்ல முடியாது. இந்த சபையில் உட்கார்ந்து ஒரு சில செய்திகளை கேட்பதன் மூலமாக கூட அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கலாம். அப்படித்தான் சொல்லி கொடுக்குறாங்க. எதையெல்லாம் நாம் சிறிதாக நினைக்கிறோமோ அதுவே நாளைக்கு ரொம்ப பெரிதாக கூட வந்துடலாம், நமக்கு தெரியாது. அதெல்லாம் அதனால செய்திகள் சொல்லப்படுகிற அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது அதை கேட்பதற்காக சிறிது 10 நிமிடம் ஒதுக்குதல் என்பது நாளை மறுமை நாளைக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உதவியாக அமைந்துள்ளது. ஏனென்றால் அல்-குர்ஆனுடைய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் நாம் ஓதி படிக்கிறோமோ அப்பெல்லாம் ஒரு புதிய தகவல்களை தந்து கொண்டே இருப்பாங்க. எத்தனை முறை ஓதுனாலும் அதுதான், லட்சம் முறை ஓதினாலும் சரி, திருப்பி ஓதும் பொழுது இந்த விஷயம் உள்ள இருக்குதா, இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே நம்ம கண்ணில் படலையே, நம்ம சிந்தனைக்கே வரவில்லையே என்கிற அளவிற்கு ஆழமான விஷயங்களை அல்லாஹ் தினம் தினம் அதை புதிதாக கொண்டு இருக்கிற மாதிரி உள்ள கருத்துக்கள் குர்ஆனுக்குள்ள இருக்கிறது. அப்ப நமக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பை எப்பொழுதெல்லாம் அதிகப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் தினம் தினம் நமக்கு அறிவுடைய தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே நமக்கு அறிவு இருக்கிறது, அந்த தரம் இருக்கிற குவாலிட்டி, இந்த குவாலிட்டி கூடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமான விஷயங்களையும் இன்னும் மேலோட்டமான விஷயங்களையும் எல்லாம் பதிவு செய்து தினம் தினம் படிக்கும் போதெல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரியே நமக்கு தோணுகிற ஒரு அதிசயம் இந்த குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், 7வது அத்தியாயத்துடைய 55வது வசனத்தில் பார்த்தோம் இல்லையா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் உது ரப்பக்கும் ததர்ருவன் வ குஃபியத்தன் இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன் என்ற வசனத்தை பார்த்தோம். என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்கள் அல்லாஹ்விட்ட துவா செய்யும் பொழுது ரொம்ப பணிவாகவும் அந்தரங்கமாகவும் துவா செய்யுங்க. அப்படி துவா செய்யும் போது அந்த துவாவை அல்லாஹ் மிக நுட்பமாக அறிகிறான். அதனால யாரெல்லாம் இதுக்கு மாற்றமாக செய்கிறாங்களோ அவங்களாம் வரம்பு மீறுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் அந்த ஆயத்தில் முடித்திருந்தான். அல்லாஹ் சொல்லுகிற அந்த விஷயம்தான் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயம். அந்த பின்பற்ற வேண்டிய விஷயத்துக்கு மாறுவதாக நாம் செய்தோம் என்று சொன்னால் அவர்கள் அந்த எல்லையை மீறிவிட்டார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறோம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் எல்லையை மீறி விட்டோடு எல்லாம் பல இடங்களில் பேசலாம். சிறுக்கு வைத்த எல்லையை மீறி விட்டார்கள், பிரச்சாரம் செய்தல், இது மாதிரிலாம் பல விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யலாம். ஆனால் இங்கே மனசுக்குள்ள உள்ள அடி ஆழத்தில் அல்லாஹ் கேட்காம, அல்லாட்ட கேட்காம சவுண்டு போட்டு கேட்கறது வரம்பு மீறுதல் எல்லாம் பதிவு செய்யறாங்க. அதுக்கு ஏன் வரம்பு மீறுதல்ங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க? இப்போ நான் ஒன்று உனக்கு சொல்லியிருக்கேன், நீ ஒன்று செய்கிற அப்படின்னு அர்த்தம். என்னை அழைப்பதாக இருந்தால் இப்படி அழையும் நான் ஒன்று சொல்கிறேன், நீயாவது அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு, நீயா ஒரு செட்டப் வச்சுக்கிட்டு, நீயா ஒரு ரூல்ஸ் ஏற்படுத்திக்கிட்டு நீயா செய்யணும்னு சொன்னாக்கா எந்த அளவுக்கு அல்லாவுக்கு அந்த இணை வைக்கிற மாதிரி ஆயிடுங்கிற அல்லா பல இடங்கள்ல இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் எல்லா விஷயங்களையும் நீ கேட்கணும். அப்படி சொல்லிட்டு அல்லா அடுத்த பேசுகிறான்,
வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பாத இஸ்லாஹிஹா. இந்த உலகத்தில் நீங்கள் குழப்பம் ஏற்படுத்தி விடக்கூடாது. ஏன்னா எல்லா விஷயங்களைக்கும் நான் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு அதை சரியாக அமைந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இஸ்லாம்னு சொன்னது சீர்திருத்தம்னு அர்த்தம் தமிழில். எல்லா விஷயங்களுக்குமே அல்லாஹ் அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டு இந்த விஷயத்தில் இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணாமல் இருக்குன்னு சொன்னாக்கா உலகத்தை குழப்பம் ஏற்பட்டுரும். அப்படி சொல்லி திருப்பி அதே பதிவு செய்கிறான். வதுவும் சௌகம் தமாக. நீங்கள் அல்லாஹ்வை அழைக்க வேண்டுமானால் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கணும், அதுக்கு பிறகு ஆசை இருக்கணும். ரெண்டு விஷயத்தை சேர்த்து அல்லாஹ் பதிவு அடுத்தாயத்தில் ஏற்கனவே சொன்னது உள்ளத்தின் அடித்தளத்தில் அல்லாஹ் அலைன்னு சொன்னால், இங்கே சொல்கிறது அதுக்குள்ள ஒரு பயம் ஒன்று இருக்கணும், ஒரு ஆசை ஒன்று இருக்கணும். அந்த பயமும் ஆசையும் கலந்ததோடு என்னை நீ அழைக்க வேண்டும். பயம் எதற்கு? நாம் செய்கிற தவறுகளுக்கு அல்லாஹ் குற்றப்பிடிப்பான் என்ற பயம். அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்ற ஆசை. ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு தேவைங்கிற அல்லாஹ். அமல்களை செய்துவிட்டு அந்த அமல்களுக்கு அல்லாஹ் எதை சொல்லிக் கொடுத்தானோ அதுக்கான கூலி நமக்கு கிடைக்க இருக்குது ஒன்று. இன்னொன்று, நாம் செய்கிற தவறுகளுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் குற்றம் பிடிப்பான் என்ற ஒரு பயமும் இருக்கணும். நாம் செய்கிற செயலுக்கு எல்லாம் கூலி கொடுப்பாங்கிற ஆசையும் இருக்கணும். இந்த ஆசைக்கும் பயத்துக்கும் மத்தியில் தான் ஒரு துவா அமைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவார். இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கும்போது சொல்கிறாங்க, நீங்கள் செய்கிற எந்த இபாதத்தையும் அதிகமாக செய்து விட்டேன் என்று எப்போதும் நினைத்து விடாதீர்கள். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுறாங்க. நீங்கள் எவ்வளவு தான் மழை போன்று அமல் செஞ்சாலும் சரி, தகஜத் தொழுதாலும் சரிதான், அல்லது அல்லாவோட பாதையில் வாரி வாரி வழங்கினாலும் சரிதான், பொழுதைக்கு பள்ளிவாசலில் உட்கார்ந்தாலும் சரிதான், எப்போ பார்த்தாலும் திக்கு செஞ்சாலும் சரிதான். ஆனால் அதிகமாக செய்து விட்டேன்னு எழுதிடாதீங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள்களை பற்றி விசாரிக்கப்படும் போது நீங்கள் செய்த அமல்கள்லாம் பூசி போன்று ஆகிவிடும். தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லையா? எவ்வளவு ரத்த சொல்லுள்ள அணிநை, அந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள்களை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள். நல்லா பதிவு செய்கிறோம். அப்போ எல்லா நேரமுமே அமல்களை அதிகமாக செய்து விட்டோம் என்ற எண்ணம் இல்லாமல் நம்முடைய அமல்கள் இன்னும் செய்யணுங்கிற ஆசை ஏற்பட வேண்டும். அந்த அந்த பயணம் நம்முடைய மௌத்து வரை இருக்க வேண்டும். மௌத்து எப்பொழுதும் தெரியாது. மகிழ் தொழுகிறோம், இஷா தொழுகணும், இஷா தொழுகிறோம், பஜத் தொழுகணும், லோகத் தொழுகணும், அசத் தொழுகணும். அங்கே நடக்கிற விஷயங்கள் இடைப்பட்ட நேரங்களில் அந்த அல்லாஹ் சொல்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். தெளிவாக சொல்கிறான் அல்லாஹ் இதெல்லாம். அப்போ ஒரு சர்க்கிளை எல்லாம் நமக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இதை சீர்திருத்தங்கிறது ஒரு மனிதன் சரியாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு வைத்திருக்கிறான். அந்த ப்ரோக்ராமை குறைஞ்சபட்சம் நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது பல ரகுமான் நம்மை அந்த வட்டத்தை விட்டும் விளக்க மாட்டான். எப்பயுமே அது கேரண்டி கொடுக்குறான்ல. நம்மை படைத்தவன் நமக்கு கேரண்டி என்னது? நான் போட்டு வட்டத்தில் குறைஞ்சபட்சம் நீ நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யும். இதுக்காக நிறைய துவாக்களும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது சம்பந்தமாக, இந்த ஆயத்து சம்பந்தமாக சொல்லிக் கொடுக்கும் போது நிறைய துவாக்கள் அதிசயம் இருக்குது. அது குறிப்பாக சொன்னாங்க, அல்லாட்ட செய்ய வேண்டிய துவாவில் மிக முக்கியமான துவா என்ன சொன்னாக்கா, அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த ஆனா அபுதுக்க ஆனால் அல்லா அகதிக்க ஆதிக்க மஸ்தகாத்து. என்ன அர்த்தம் சொன்னாக்கா, யாரும் நீ தான் என்ன படிச்சிருக்கிற, நான் ஒன்று அடிமை, என்ன ஓகிட்ட நான் செஞ்ச ஒப்பந்தத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். யாருதா அவுதுபிக்க மின்சரியமா சனாத்து, ஏற்கனவே நான் செய்துவிட்ட எல்லா விதமான விஷயங்கள்லேருந்தும் நான் பாதுகாப்பு பெறுறேன். யாருதா அதுக்கு பிறகு அபூலக்க ஏமாத்திக்கு அடைய, என் மீது நீ அதிகமாக அறுப்படை கொண்டிருக்கிறாய். அந்த அறுப்படைக்கு என்னால் செலுத்த முடியாது. யாருதா அதுக்கு பிறகு அபூலக்கம் என் நம்பி என்னுடைய பாவங்கள்லாம் நான் ஒத்துக்கொள்கிறேன். பகுப்பில் என்னை மன்னித்து விடியாதா இன்னமும் லாயக்கு துணுவை இல்லாத அப்படி துவா எல்லா நேரங்களிலும் கேட்க சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க சொல்லலாம்னாக்கா, இந்த துவாவை நீங்கள் அரபி தெரிஞ்சால் சரி, அரபி தெரியவில்லை என்று சொன்னாலும் அந்த விஷயம் தான் இருக்குது. இதை யார் காலையில் சொல்கிறார் சொல்லிட்டு அவர் மௌத்தாயிட்டார், அவருக்குள்ள மௌத்தாயிட்டாருனாக்கா அதெல்லாம் பார்த்து மன்னிக்கிறான். ஏன்னா ஃபுல் சப்ஜெக்ட் உள்ள இருக்குது. அந்த 5 வார்த்தைக்குள்ள அது மனசுக்குள்ள சொல்கிறாங்க சொல்லுவாங்க. குர்ஆன்ல என்ன சொன்னனால அதை அப்படியே படிப்பிச்சு கொடுத்தாங்க. மனசுக்குள்ள உட்காந்து தொழுதுட்டு ஓடிடாதீங்க, உட்காந்து ஒரு நிமிஷம் உட்காந்து அல்லாட்ட பேசிட்டு போங்க அப்படிங்கிற பழக்கத்தெல்லாம் ஏற்படுத்துறாங்க சுத்தராசனம்.
அதனால தான் அவங்க வந்து வார்த்தெடுக்கப்பட்டாங்க. சகாபாக்கள் வந்து முழுமையாக அந்த கல்வியை பெற்றுக்கொண்டதுனால தான் அந்த சபையை விட்டு போகாமலே இன்னும் ஏதாவது ஆயத்து வந்துடுமா, இன்னும் ஏதாவது விஷயம் வந்துடுமா, இன்னும் ஏதாவது விஷயம் சொல்லிடுவாங்கன்னு கேட்டுக்கொண்டு தங்களை சீர்திருத்திக் கொண்டே வாழ்ந்தாங்க. அவங்க எல்லாமே அந்த அல்லாவுடைய செய்தியை எடுத்துக்கொண்டாங்க, ரசூலுடைய வழிமுறையை பெற்றுக்கொண்டார்கள். வேற எந்த ட்ராக்லையும் போவே கிடையாது. அதுதான் அல்லா இங்கே பதிவு செய்கிறான். உனக்கு வந்து கரெக்டான ரூல்ஸ் போட்டு கொடுத்துருக்கப்ப அந்த ரூல்ஸ் விட்டு எப்போதும் மாறாத மாதிரி துவா செஞ்சுக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. அதுதான் நம்ம அல்லாஹ் மையின்றி அசுரப்படுறதா அதிகமாக கேட்டதுவா யா முக்கல்லிகள் குழு தப்பின் கல்வி எல்லாம் இருக்க யாரெல்லாம் என் மனசை மாற்றிடாத, என் மனசு உன்னுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுருக்காங்க. அதிகமாக கேட்டதே நான் செய்கிற அமலை விட்டும் என்னை விட்டு மாற்றி விடாதுன்னு கேட்டுக்கிறார் நிறைய நேரங்கள். அது அது மாதிரி அல்லாத மையினே ஐனி அதை விக்கிரிக்க சுக்குரிக்க ஸ்ரீபாதிக்க யாரெல்லாம் அவனை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு வந்து நீ வந்து அதிகமான வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நீ என்னை கைவிட்டால் நானும் தொழவே முடியாதான் தான் இருக்கு. நம்ம நினச்சிட்டு நம்ம முயற்சியில் தொழுகிறோம். அல்லா சில பேருக்கு மாற்றம் நாடி அவர்களை மாற்றம் தான் அழைக்கலாம். பள்ளிவாசல் உலகம் முழுவதும் உள்ள விஷயத்தை நான் சொல்கிறேன். பல பேர்கள் வந்து வரமாட்டாங்கன்னா காரணம் இதுதான். சில பேர்களை மாத்திரம் அவங்க அல்லா வந்து ஒரு டிமோவாக வைத்திருக்கிறார். இந்த டிமோ தான் போகும் கேமத்து வரைக்கும். அதனால அல்லாஹ் சொல்லுகிற இந்த பண்புகள் நம்மிடத்துல அதிகம் ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அடுத்தது இன்ன ரஹமத் அல்லாஹி கரீம் மினல் முஹ்சினீன். இது முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய ரஹமத் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது. இது மாதிரி செய்யறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை போடுறான். முஹ்சினீன் சொன்னானது அக்சன் என்ற வந்து முஹ்சினீன் நல்ல செயல்கள் செய்பவர்கள். நல்ல செயல்கள் என்னென்ன இருக்குது? முதல் காரியம் நல்ல செயல் தொழுகலாம். ரசூலுல்லாஹ் போட்டு கொடுத்த அந்த பட்டியலில் முதல் காரியம் நல்ல காரியம் என்னன்னாக்கா தொழுகை தான் முதல் எடுத்து சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எது? முதல் தகுதி தொழுகலாம். தொழுகைக்கு வந்த பின்ன தான் எல்லாமே சரியாக நம்மளுக்கு. அந்த தொழுகையில் வந்து யாரெல்லாம் கோட்டையை விட்டு விட்டார்களோ, நீ என்னத்தான் கோட்டையை பிடிக்க போனாலும் கோட்டை கிடைக்காது. இங்கேயும் கிடைக்காது, அங்கேயும் கிடைக்காது. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. எந்த இருந்தாலும் சரி முதல்ல அல்லாஹ்வின் பாதைக்கு முதல்ல வந்து 5 நிமிஷம் தான் உனக்கு ரொம்ப, அப்புறமா சுண்ணத்து நபில் அப்புறம் பார்த்துக்கலாம். அழைக்கிறான் அல்லா வந்து வந்த பிறகு உட்காந்து விஷயத்துல அவங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்பெஷல் ரசூலுல்லாஹ் போகிறோட வந்து அப்படியே அர்த்தம் தெரியும் அவங்களுக்கு. நமக்கு தான் டிரான்ஸ்லேஷன் வேணும், விளக்கம் வேணும். அவங்களுக்கு அப்படி ஒன்று அந்த பலகீனம் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க, கேட்குற மாதத்துலேயே அவங்களுக்கு கண்ணு தண்ணி வந்துடும், ஆசை வந்துடும். சொர்க்கத்தை பற்றி பேசலாம், நரகத்தை பற்றி பேசலாம். அவங்களுக்குள்ள வந்து ஒரு பயம் வரும். அதனால் அவங்களுக்கு வந்து நம்மளுக்குள்ள ப்ராப்ளம் அவங்களுக்கு கிடையாது. நமக்கு தான் ஒரு குரான் வசனத்தை போது அதுக்கு விளக்கம் சொல்லி அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு அதிசயம்லாம் சொல்லி அப்புறம் விளங்கினா கூட குழந்தைகள் விளங்காது. அவங்களுக்கு என்ன நல்லா சிறப்பு கொடுத்துருந்தான் தாய்மொழியில் அந்த குரான் இருந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையிலையும் குறிப்பாக 3 நேர தொழுகையில் ரசூலுல்லாஹ் ஓதுகிற எல்லா அந்த வசனங்களுடைய அர்த்தமும் தெரியும். அதனால் தொழுகை முடிஞ்ச உடனே ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க அவங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு சூறா ஓதுவாங்க, திருப்பி அதே ஓதுவாங்க. 2 ரக்காத்துலேயே ஒரே சூறா ஓதுவாங்க. சில சூறாக்கள் இருக்குது. இதான் சூறாவை அடிக்கடி ஓதிக்கிட்டே இருப்பாங்க. பஜ்ர் துறையில் 2 ரக்காத்துலேயும் அதே ஓதுறதாக சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து முக்கியமான செய்தி. இப்போ இன்றைக்கி ஓதுன இல்லையா அல்காரியா மல்காரியா அதையெல்லாம் திரும்ப ஒரு வருஷம் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உள்ள அவ்வளோ விஷயம் உள்ள இருக்குது. அப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் உள்ள இருக்குது என்பதை தொழுது முடிஞ்சதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள உருவாகிடும். இப்போ அல்லா எப்படி சொல்கிறாங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தொழுது முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து இந்த காரணத்தினால அவங்க வந்து சரியான அந்த பாதையை கடைபிடித்தார்கள். அதனால தான் சகாபாக்களை பற்றி எல்லாம் பேசும்போது ரலியல்லாஹு அன்ஹும் வரது அனுபவம் நான் அவர்களை முழுமையாக புரிந்து கொண்டேன், அவர்கள் என்னை புரிந்து கொண்டார்கள். காரணம் என்னென்னாக்கா குர்ஆனிலிருந்து ஒரு இம்மி அளவு கூட அவர்கள் இபாதத்து விஷயத்தில் மீறவே கிடையாது. அதுக்கு பிறகு குழப்பங்கள் வந்து நினைச்சுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வந்து வந்த பிறகு சைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்த வரலாற்று பார்க்குறோம். ஆனால் மார்க்க விஷயத்தில், இபாதத்து விஷயத்தில், துவாக்கள் விஷயத்தில், அல்லாஹ்வை நெருங்குகிற விஷயத்தில், சீர்திருத்தி இருக்கிற விஷயத்தில், நல்ல பண்புகள் விஷயத்தில் எந்த ஒரு சகாபியும் மாறவில்லை என்பதை நம்ம வரலாற்று ஆய்வு செய்து படிக்கிறோம். காரணம் இதுதான். குர்ஆனிலிருந்து கிடைக்கிற படிப்பை பெற்றார்கள். அதன் மூலமாக அவர்கள் வந்து நல்லவர்களாக ஆனார்கள். அதை எந்த அல்லாஹ் புரிந்து கொண்டார் என்று பதிவு செய்கிறான். அப்போ இந்த துவாக்களை பாருங்க, துவா செய்கிறதுல இவ்வளோ விஷயத்தை எல்லாம் பதிவு செய்யலாம். உள்ளத்தில் துவா செய்கிறது இவ்வளோ பேசுகிறாங்களா? இது போல் நிறைய விஷயங்கள் குர்ஆனில் இருக்கு. ஆனால் இதுக்கு மாற்றமாக செய்வதற்கு நம்ம என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றுமே நம்மளால் யாரையும் திருத்த முடியாது. நம்ம தான் செய்தியை கேட்ட பிறகு அது ஒன்று அவங்களுக்காண்டி நல்ல மனசு துவா செஞ்சுக்கணும். நம்ம தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்கணும்.
வெளிப்படையாக செய்கிற துவாக்களை வந்து குறைச்சி கொள்ளணும். அந்தரங்கமாக அல்லாட்ட பழகிற அந்த ப்ராக்டிக்கலை எடுத்தாக்கணும். அதுக்கு தொழுகை நமக்கு வந்து ஒரு ஸ்தலமாக இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ரோடு ரெண்டு அதை செய்ய முடியாது. உள்ளே வந்தால் தான் மலக்கள் இருக்கிறாங்க, தோசை நமக்கு வேண்டி அல்ல அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் சார்லா. இப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய அந்த விஷயத்தை சரி பண்ணி கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிற எல்லா விஷயம்தான் நம்ம வந்து முஸ்லீனாக மாற்றும், நல்ல அமலாக மாற்றும். அல்லாஹ் சொல்லாத ரசூலுல்லாஹ் சொல்லாத எந்த விஷயமே நல்ல செயலே கிடையாது. அதுதான் அல்ல திருப்பி முஸ்லீம் பதிவு செய்யணும். அவர்களுக்கு அல்லாவுடைய ரகமத்து ரொம்ப கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ரகமத்து ரகமத் மௌத்துங்கிறது ரகமத்து நல்லா பதிவு செய்யலாம். பழகிற மௌத்து கூட ரகமத்து தான். அந்த மௌத்துக்கு பிறகு சொல்லலாம் அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம ஒரு விஷயம் செலவிட்டோம்னு சொன்னாக்கா அழகிய முறையில் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். சொர்க்கம் சொல்ல காத்திருக்கிறது. அதுக்கு ஆசை வைத்தவர்களாக, நரகத்தை பயந்தவர்களாக நாம் அனைவரும் வாழ வேண்டும். ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள்பாடாக. காத்திரத்தாவன் அன்புள்ளாகி இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.